ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்க என்னோடய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 சாப்டர் அதில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது 3rd சாப்டர், இன்டர்வெனிங் வவ்வல்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ். இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரோக்ஸ் எழுதுனதுக்கப்புறம் வவ்வல்ஸு ஆட் ஆகி வரும். இந்த வவ்வல்ஸ் நம்ம எப்படி எழுதுகிறோன்னா இந்த சாப்டர் நம்ம பார்க்கும்போதே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இதை இன்டர்வெனிங் வவ்வல்ஸ்னு சொல்லுவாங்க. 2 ஸ்ட்ரோக் நடுவில் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பிளேஸில் வரும். இதுதான் இன்டர்வெனிங் வவ்வல்ஸ். இதே காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னால் உங்களுக்கு செப்பரேட்டாக வரும். ஒவ்வொரு வேர்டுக்கும் செப்பரேட் வவ்வல்ஸ் வரும். எக்ஸாம்பிள் இந்த புக்கில் இருக்க பாருங்கள், இயர் ஆக் ஆர் கே 2 ஸ்ட்ரோக் இருக்குங்களா. இயருக்கு அந்த ஃபஸ்ட்டு வவ்வல், செகண்ட் வவ்வல் 2 டாட் இருக்குது இல்லைங்களா. இது ரெண்டுமே வவ்வல்ஸு செப்பரேட்டாக வரதுனால இது காம்பவுண்ட் வேர்ட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி செப்பரேட்டாக வவ்வல்ஸ் வரும். பொசிஷன் அவுட்லைன் பார்த்திங்கன்னா அபோவ் தி லைன், ஆன் தி லைன், த்ரூ தி லைன் பார்ப்போம். இது அபோவ் தி லைனில் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பாம், டாக், காட், ராட், ராட், பேக், ஷேர், லோட், ரோட் அண்ட் கோடு. இந்த எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் நோட்டில் எழுதும்போது ஒரு பேஜ் ஃபுல்லாக எழுதுங்க. இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்க ஸ்ட்ரோக்ஸ் எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதையும் நீங்கள் எழுதணும். அண்ட் இதில் ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸுக்கு அபோவ் தி லைன், ஆன் தி லைன் மட்டும்தான் வரும். த்ரூ தி லைன் வராது. ஏன்னா அது லைனை டச் பண்ணி தான் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கும் இல்லையா. ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக் 5 ஸ்ட்ரோக் சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. கே, கே, எம், என், இங் இது 5ம் ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக். எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்க்கிங், மேக்கிங், மீக். ஓகேங்களா. இது எக்ஸசைஸ் பார்த்து நீங்கள் பால், பாலி, டால், டாலி இந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் நோட்டில் எழுதணும். ஓகேங்களா. இது எக்ஸசைஸ் 9க்கு ஆஃப்டர் 300 பேஜுக்கு அப்புறம் இதோட வேர்ட்ஸும் இருக்குது. அந்த கீ இன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி நீங்கள் அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 9 வரைக்கும் கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிராமலாக்ஸ் வந்துடலாம். எக்ஸசைஸ் 9, 10 கூட நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறீங்களோ அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேங்களா. உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அது நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறது. நீங்களும் சிறந்த ஸ்டெனோகிராஃபர் ஆகலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.